ஹாய் ஸ்னேகா லைஃப் ஸ்டைல் வியூவர்ஸ். என்னடா ஸ்னேகா லைஃப் ஸ்டைல்னு சொல்லிட்டு நீ என்னடா இன்ட்ரோவில் இருக்க அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ ஸ்னேகா வந்து இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் வந்து உங்கள் எல்லாத்தையும் காட்ட போகிறா. அதாவது அவளோட கோல்டு ஜுவல்ஸ் வந்து நிறைய நேரம் காட்டியிருக்கோம். பட் இப்போ வந்து அவள் புதுசாக ஒரு 2-3 கோல்டு வாங்கினால அதை வந்து உங்கள் யாருக்கும் காட்டலை. அதை வந்து ஒரு டே இன் லைஃப் vlog மாதிரி என்னோட சேனல் நான் காட்டுறேன் பிரகன். அதுக்கு வந்து நீ வந்து ஆங்கராக இரு அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு 2000 ரூபா கொடுத்து இப்போ சேனலில் கூப்பிட்ருக்கா. நாங்கள் மாறி இப்படி வந்து ஆங்கரா உங்களுக்கே திருப்பி வருது இல்லை. ஸோ ஸ்னேகா லைஃப் ஸ்டைலில் நம்ம ரொம்ப நாள் vlog போடலையே, ஸ்னேகாக்காக இன்றைக்கி ஒரு vlog போடும் அப்படின்னு தான் ஜெயிச்சுன்னு வருது பாருங்க. ஸ்னேகா லைஃப் ஸ்டைல் வியூவர்ஸ், ஸ்னேகா ஃபேமிலிக்கு வந்து இன்றைக்கி ஒரு vlog போட போகிறோம். நம்ம எல்லாருமே ஒரே ஃபேமிலி தான், சேனல்ஸ் தான் தனித்தனியாக இருக்குது. ஸோ ஓகே, இன்றைக்கி வந்துட்டு ஸ்னேகா வந்து இன்றைக்கி மட்டன் குழம்பு வைக்க போகிறா. அண்ட் உங்கள்கிட்ட அந்த கோல்ட் ஜுவல்ஸ் இதெல்லாம் காட்டி நிறைய அவளோட ஸ்கின் கேர் இதெல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தா. ஸோ இன்றைக்கி வாங்க ஸ்னேகா லைஃப் ஸ்டைலுக்குள்ளே வீடியோக்குள்ளே போகலாம். என்ன சொல்லுன்னே தெரியாமல் வளரிட்டு இன்னைக்கு என்ன சமையல்? மட்டனா? ஃபர்ஸ்ட் சமைக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு ஸ்கின் கேர் பண்ணணும். ஆமா, நான் வந்து என்ன ஸ்கின் கேர் பண்ண போறேன் அப்படின்னு என்னோட ஃபேமிலிக்கு நான் காட்டணும்ல. ஏதோ முக்கியமான ப்ராடக்ட் வச்சு. ஆமா, ஒரு முக்கியமான ப்ராடக்ட் வச்சு தான் நான் வந்து ஸ்கின் கேர். இவள வச்சு நீ ஸ்கின் கேர் பண்ணிட்டால மைக் புடிங்கிட்டு இருக்கா. அப்ப நான் போணும், நீ ஸ்கின். ஆமா, நீ கொஞ்சம் தள்ளி போ. நான் வந்து என்னோட ஃபேமிலிஸ்க்கு வந்து நான் என்னோட ஸ்கின் கேர் வந்து நான் அந்த ப்ராடக்ட் என்ன, சீக்ரெட் ப்ராடக்ட் என்னன்னு காட்ட போறேன். சரியா? சரி ஓகே. பாத்தீங்களா ஸ்னேகா லைஃப் ஸ்டைல் வியூவர்ஸ், வந்த உடனே ஸ்கின் கேருக்கு நான் தான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். மேடம் காட்ட போறாங்க. அவ என்ன காட்டுறான்னு பார்த்துட்டு மட்டன் எப்படி சமைக்க அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க. என்னோட ஃபேஸ்க்கு ஒரு சீக்ரெட் ப்ராடக்ட் சொன்னேன்ல, அந்த ப்ராடக்ட் தான் இது. வில்வாவோட மில்க் டிராப்ஸ் பிரைட்னிங் சீரம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும், நான் வந்து நல்லா வந்து குதறி இருந்தா பிச்சி குதறிலாம் வச்சிருப்பேன். அந்த அளவுக்கு இதோட நான் ஃபேவரட் ப்ராடக்ட். இதில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரைஸ் மில்க் எக்ஸ்ட்ராக்ட், மரைன் அல்கே எக்ஸ்ட்ராக்ட், ஆல்ஃபா ஆர்பிட்டின், அது மட்டும் இல்லாமல் ஹைட்ரோலோனிக் ஆசிடும் இதில் இருக்குது. இதோட முக்கியமான சீக்ரெட் என்னன்னா, ரைஸ் மில்க் எக்ஸ்ட்ராக்ட்ல இருந்து இது செஞ்சுருக்காங்க. இது லைட் வெயிட்டுங்கிறதுனால நம்ம ஃபேஸில் வந்து பிசு பிசு இல்லாமல் இருக்கும். ஃபுல் டேயும் நல்ல பிரைட்டிங்காக இருக்கும். இந்த விட்டமின் சிக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவாக ஒரு ப்ராடக்ட் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இந்த வில்வாவோட மில்க் டிராப் சீரம் தான் பெஸ்ட்டான சீரம். இதுதான் என்னோட ஃபேவரட்டான சீக்ரெட்டான ப்ராடக்ட். இதைத்தான் நான் ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு என் ஃபேஸை பார்த்தாலே நல்லாவே தெரியும். இது வந்து ஆல் ஸ்கின் டைப்ஸ்க்கும் சூட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து டே அண்ட் நைட் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். இதை எப்படி யூஸ் பண்ணணும்னா, எல்லா ஸ்கின் டைப்புக்கும் சூட்டபிளான மாதிரி ஒரு சீரம் நீங்கள் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நான் உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் சர்ச் பண்ணுறேன். இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னா இந்த ப்ராடக்ட் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காம போய் செக் அவுட் பண்ணி பாருங்க. 2000 years later. என்ன ஸ்னேக்கு கோல்டு கலெக்ஷன் எங்கே? கோல்டு கலெக்ஷனை விட்டுட்டு உங்கள் சீக்கிரட் சொல்கிறீங்க, அது சொல்கிறீங்க, இது சொல்கிறீங்க. பட் இப்போ கோல்டு கலெக்ஷன் எங்கன்னு ஆவலாக இருப்பாங்க. எதுக்கு எடுக்க முடியலன்னு எனக்கு தெரியும், ஆனால் நம்ம ஸ்னேகா லைஃப்ஸ்க்கு தெரியாது. ஸோ எதுக்கு இப்போ நம்ம கோல்டு கலெக்ஷன் காட்ட முடியல அப்படிங்கிறத சொல்லிடுறேன் அவங்ககிட்ட. கோல்டு கலெக்ஷன் ஏன் காட்ட முடியல அப்படின்னா, சரித்துக்கு வந்து கொஞ்சம் வந்து ஸ்டொமக் அப்செட்டாக இருக்குது. ஸ்டொமக் அப்செட்டில் லூஸ் மோஷனாக போகுது பிள்ளைக்கு. ஆக்சுவலாக இப்போ நாங்கள் கோல்டு கலெக்ஷன் ஷூட் பண்ணணும் தான் ஸ்னேகாவெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு எல்லாமே எடுத்து வச்சுருந்தோம். பட் அதுக்குள்ளே அவளுக்கு செம்ம வயிற்றால அவள் வந்து தூங்க ஆரம்பிச்சிட்டா. அதனால அப்படி போதா என்னன்னு தெரியல. பட் வந்து ஹாஸ்பிட்டல் போனோம். டாக்டர் வந்து மருந்தெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதை நல்லா குடிச்சிட்டு பாப்பா தூங்கிட்டு இருக்கா. சாப்பிட்டா பாப்பா தூங்கிட்டு இருக்கா. அதனால என்னால் கோல்டு கலெக்ஷன் எடுக்க முடியல. இப்போ நான் வந்து நியூவாக வாங்கின ஜுவல்ஸ் வந்து இந்த ஒரு செயின் அண்ட் வந்து ஒரு சின்ன குட்டியாக வந்து ஒரு இயரிங், இது மட்டும் தான் வாங்கினேன். இன்னும் வந்து பிரகன் வந்து ஒரு சர்ப்ரைஸாக நான் வந்து உனக்கு ஒரு செயின் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ அந்த செயின் வந்ததுக்கப்புறம் வந்து நான் ஃபுல்லாக வந்து எங்கள் அம்மா வீட்டிலேருந்து நான் போட்டு வந்த ஜுவல்லு, அதுக்கப்புறம் பிரகன் வாங்கி கொடுத்த ஜுவல் எல்லாமே வந்து நான் உங்களுக்கு வந்து ரிவ்யூ பண்ணுறேன். அப்போன்னா இப்போ நீங்கள் கலெக்ஷன் காட்ட மாட்டீங்க? இப்போ ரொம்ப கொஞ்சம் இதான ஒரு சூழ்நிலையாக இருக்குல்ல, சருத்து குழப்பு. இப்போ இவள் எப்போ முழிப்பா, எப்போ இது பண்ணுவா தெரியல. அவளுக்கு வேற நான் வந்து இன்னும்
எல்லாம் ரெடி பண்ணணும். சாயந்தரம் கொடுக்கறதுக்கு கசாயம் எல்லாம் ரெடி பண்ணணும். ஸோ அது கொஞ்சம் அப்போ அவ்வளோ வேலையை வச்சுக்கிட்டு நீங்கள் கோல்டு கலெக்ஷன் காட்டலான்னு சொல்லி ஏமாற்றி இருக்கக்கூடாது. இந்த வீடியோவில் அவங்களுக்கு மெயினாக இந்த வீட்டில் கிடைச்ச ஒரு பொக்கிஷம் அந்த சீக்ரெட் மட்டும்தான். ஸோ அது எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அது இருந்து அது வேணும்னா கீழே லிங்க் இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் போய் செக் பண்ணி பாருங்கள். சரி ஓகே, அது இன்னொரு நாள் நம்ம இன்னும் நிறைய கோல்டு கடவுள் புண்ணியத்தில் பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் அதை காட்டலாம். சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன், 2-3 கோல்டு சர்ப்ரைஸ் வந்து பிரகன் வச்சிருக்கேன். ஸோ இருக்கிறதெல்லாம் யார் யார் வாங்கி கொடுத்தா எப்படி இருக்கு என்னங்கிறத யார் வாங்கி கொடுத்தா, யார் வாங்கி கொடுக்கல, எங்க அம்மா வீட்டுல வாங்கி கொடுத்தா. அதான் சில பேர் சொல்றாங்கல்ல, அதுக்கு சொன்னேன். நம்ம தேவையில்லாததான். சரி ஓகே. ஸோ நீங்கள் இன்னைக்கு வந்து என்ன சமைச்சிங்க மோஸ்ட் அதை வந்து காட்டுங்க. கிச்சன் நமக்கு என்ன சமையல்னா வந்து சரித்திரா குழம்பு செய்யல, சிலிண்டர் காலியா போச்சு. பாப்பா வர 1 வயசு, அவளுக்குனால சமைக்கவும் சுத்தமா முடியல. இப்போ வந்து கேஸ் அடுப்புல தான் சமைச்சிருக்கோம். கரண்ட் அடுப்பு, ஒரு கரண்ட் அடுப்பு வச்சுட்டு நான் பாப்பாவுக்கும் சமைக்கணும் எங்களுக்கும் சமைக்கணும், கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. சிலிண்டர் போட்டுட்ருக்கேன். ஸோ இந்த கரண்ட் அடுப்பை வச்சு என் பொண்டாட்டி இன்னைக்கு என்ன சமைச்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்பு. சூப்பராக இருந்துச்சு உண்மையிலே. ஆனால் கறி தான் கொஞ்சம் அந்த இதில் அவியாமல் இருந்துச்சு. பட் மசாலாவோட டேஸ்ட் வந்து நமக்கு கூட்டவும் முடியாது குறைக்கவும் முடியாது. கூட்டலாம், குறைக்கணும்னா விளக்கமாத்த வச்சு தானே கூட்ட முடியும். சொல்லலாம், கணக்கு பேப்பர்லயும் கூட்டலாம். ஓ சரி. குளிக்கிறதுக்காக நான் வெந்நி போட்டு வச்சேன். அதுக்கு தூங்கிட்டா. ஸோ குளிக்க வைக்கீங்களா, சாயந்தரம் குளிக்க வைக்கணும். அதுக்கப்புறம் சாதம், ஒயிட் சாதம். இதான் இன்னைக்கு கூட சமையலா? அதனால வேற எதுவும் பண்ண முடியல. சாப்பிட்டேன், செமையா இருந்துச்சு உண்மையிலே. சூப்பரா இருந்துச்சு. என்னால இவ்வளவுதான் பண்ண முடிஞ்சுச்சு. ஆனா ஆடியன்ஸுக்கு தான் ஒரு ஏமாற்றம். ஸ்னேகா வந்து கோல்டு கலெக்ஷன் விட பெஸ்ட்டான ஒன்று, கோல்டுக்கு கோல்ட ஸ்கின் கேர் சூப்பரா ஸ்கின் கேர் கொடுத்துருக்கீங்க. எப்படி கோல்டு போட்டா நம்ம அழகா இருப்போமோ அதே மாதிரி நம்ம ஸ்கின் கேர் ரொம்ப முக்கியம். நம்ம வந்து நம்ம ஸ்கின்னை நல்லா வச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நம்ம அழகா தெரியும். அதுக்காக நான் உங்களுக்கு வந்து சீக்ரெட் கொடுத்துருக்கேன். எல்லாரும் போய் பர்ச்சேஸ் பண்ணுங்க. சூப்பர் 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 டூப்பரா ஒரு சீரம் தான் இது. எனக்கு தெரியும், ஃபேஸ் பார்த்தாலும் தெரியும். ஃபர்ஸ்ட் வந்து நான் கொஞ்சம் அப்படியே டார்க் ஸ்பாட் அப்படி இப்படி இருக்கும். பட் இப்போ வந்து இல்லை, என் ஸ்கின் வந்து ரொம்ப வந்து சாஃப்டா பால் மாதிரி பலன்னு இருக்கும். அதுக்கெல்லாம் அந்த சீரம் தான் காரணமா? ஓகே, அது டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், மறக்காம போய் செக் அவுட் பண்ணி பாருங்க. சரி ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேனோ இல்லையோ இவங்க நினைப்பாங்க. ஏன்னா காட்டுறது கோல்டு கலெக்ஷன், அதை விட்டுட்டு எதையோ ரொம்ப கூசுதா எதுக்குன்னு தெரியலையே. சரி ஓகே ஜெய்ஸ் ஃபேமிலி, நீங்கள் பார்த்த மாதிரி அது என்னது மட்டன் ரைஸும் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வாங்கி கொடுத்ததுக்கப்புறம் அடுத்த கோல்டு வந்ததுக்கப்புறம் சேர்த்து வச்சு அப்புறம் நீ என்ன மாதிரி வீடியோ போட்டால் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கணும் அதையும் கேட்டு அதையும் அவங்க சொல்லிடுவாங்க. வீடியோ போட்டு பல மாதங்கள் ஆச்சு. ஸோ ஸ்னேகா என்ன மாதிரி கண்டென்ட் போடலாம் அப்படின்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்க. டான்ஸ் ரீல் தான் போட்டுட்டு இருக்கேன். அது இவ்வளோ ரொம்ப லேட் போட்டு ஆனால் இவ்வளோ வியூஸ் போகணும்னு நினச்சி கூட பார்க்கல. அதே மாதிரி எனக்கு வந்து லாங் வீடியோக்கும் கண்டென்ட் என்ன மாதிரி போடலாம் என்னன்னு வந்து சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக நான் அடுத்து நல்ல இன்ட்ரெஸ்டாக நம்ம vlog பார்க்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோவில் பார்க்கலாம். பாய்.